கொரிந்து பட்டணத்திலே பவுல் கொண்டு செய்கிற ஊழியம் வளர ஆரம்பிக்கும் போது ஒரு கூட்டம் அவனுக்கு விரோதம் எழும்புறதுக்கு பிளான் பண்றாங்க. ஆண்டவர் சொல்றாங்க, நீ பயப்படாம பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள். ஆமே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு முடியலன்னு வந்ததும் அந்த தீபம் அங்க அணைய கர்த்தர் விட மாட்டார். நமக்கு உதவும்படிக்கு யாரையோ ஒரு நபரை, இதுதான் என் ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். இந்த இடத்துல ஒவ்வொரு வகுப்பையா இவன் கடக்கணும். கடந்து கரெக்டா எங்க வரணும் தெரியுமா? இரும்பு கதவண்டையில வரணும். ஆமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமே. நம்ம எல்லாம் என்ன பாக்குறோம்? நான் இவ்வளவு ஜெபம் பண்ணி வந்து பார்த்தா நான் ஃப்ரெண்ட்ல என்னதான் இருக்கு? இரும்பு கதவு. இதுக்கு நான் ஜெபம் பண்ணாம அந்த சேவர்கள் நடுவுல அட்லீஸ்ட் இந்த ஒரு நைட்டாவது நிம்மதியா தூங்கி இருப்பேன். நம்ம தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அது இரும்பு கதவு, நம்மளால திறக்க முடியாது. ஆமா, அது இரும்பு கதவு, திறக்க முடியாது. நம்ம முன்னாடி போனாலும் அங்க போய் லாக்காக தான் போறோம். இல்ல ஆனா அந்த ரங்கத்துல ஒரு மனுஷனுக்கு விடுதலை கிடைச்சிட்டுன்னு வைங்கள, அவன் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அந்த கதவண்டையில் வந்த போது அது தானாய், நல்ல கவனிங்க, உள்ள பல சிறையிருப்ப வச்சுட்டு நீங்க தள்ளுனாலும் இந்த கதவு திறக்காது. தள்ளி திறக்காத கதவுகள் எல்லாம் தானாய் திறக்கப்பட போகிறது. நான் இத்தனை வருஷம் தள்ளி பார்த்தேன். திறக்காத கதவு எனக்கு முன்பாக தானாய், எல்லாரும் வேணும் சொல்லுங்க, தானாய். ஆமே ஆமே ஹல்லேலூயா. தானாக. ஓ ஜீசஸ். தானா எப்படி திறக்கும்? ரிமோட் செட் பண்ணி வச்சிருந்தாங்களா? ரிமோட் கேட்லாம் இருக்கு தெரியுமா? தேவைக்கு உதவாது, அது வேற. எப்படிங்க தானாய் திறக்கும்? இதுதான் கர்த்தராலே ஆயிற்று. அங்க வந்து பேதுரு எதுவுமே பண்ணல. பேதுரு பண்ணது என்ன? எழும்பு, அறைய கட்டு, நீ நடந்து வா. நீ கிட்ட வரும்போது அது தானாக நல்ல கரங்களை சட்டி